साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः காலையில கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெமன் கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு தானே எடுத்தீங்க. ஏங்க அவ்வளோ கொடுமையாக ட்ரைவ் பண்ணுறேன் நான் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? நான்லாம் விட்டா கார்லேயே ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுவேங்க. அவ்வளோ சேஃபாக டிரைவிங் பண்ணுவேங்க நான். டோன்ட் வரி. டிரைவிங் பார்த்தெல்லாம் பயப்படல. பின்ன ஒரே பக்தி மழை கொட்டுதே, அதான் கேட்டேன். ஓ, சாங்ஸ் சொல்றீங்களா? ஆமா, எப்பவுமே சாமி பாட்டு தானா? ஹலோ, என்னங்க நீங்க இப்படி போட்டு தாக்குறீங்க? சாமி பாட்டுலாம் உங்களுக்காக தாங்க. நான் எப்ப சாமி பாட்டு பிடிக்கும்னு சொன்னேன்? ஒரு மனுஷனை அதிகமா சோதிக்கிறது எதுனா மற்றவங்களுக்கு எது பிடிக்குன்ற கேள்விதான். அருண் தோத்துட்டான். அருண், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க பொழியிற தத்துவத்தையும் அட்வைஸையும் கேட்குறப்ப நீங்க ஒரு பக்தி மானியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் இப்படி பக்தி பாட்டுலாம் போட்டுட்டு இருந்தேன். அருண், கடவுள் பக்தி எனக்கும் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி தத்துவம் அட்வைஸ் எல்லாம் பொழிஞ்சாலும் எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான். எனக்கும் எல்லா ரசனைகளும் உண்டு. ஃபிலிம் சாங்ஸ் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அப்பாடா, ரோஜா செடியில முள் இருக்கேன்னு கவலைப்படாம முள் செடியில ரோஜா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கடா அருண். எப்படி எப்படி எனக்கு புரியலையா அருண்? ஆமா, உலக விஷயம்லாம் உங்களுக்கு புரியும், நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு புரியாது. அதாவது எல்லா பொண்ணுங்களை மாதிரி தான் நானு, எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் ஆசையும் ஃபீலிங்ஸும் எனக்கு இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை தாங்க சொன்னேன். ஓ, நீங்க லாயர் இல்ல? சொல்ல வந்தத ஸ்ட்ரைட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றீங்க. பரவாயில்ல. நான் ஒரு சாதாரண பொண்ணுன்னு ஃபைனலா அதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நீ சொல்ல நினைச்சது என்ன, சொன்னது என்ன? நீ எல்லாம் கோர்ட்ல பேச தாண்டா லாய்க்கு. போடாடே மடையா. ஆமா, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லங்க, இந்த டிரைவிங் யாவது ஒழுங்கா பண்ணலாமே தான். ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? நான் யாருன்னு உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்றதை மட்டும் நல்லா கேட்டு நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நீ என்ன சொல்ற? ஆகாஷை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அவனை தேடணும்னு முயற்சி பண்றது, நீ யாருக்கிட்ட பேசுற, என்ன பண்றன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். உன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். சப்போர்ட்டுக்கு 2 வெட்டுங்க இருந்தாங்கன்னா உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா? நீ யாருன்னு சொல்லு. ஏய், அதான் முதல்ல சொன்னல, ஒழுங்கா பேசாத மட்டும் கேளு. தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப அதையே கேட்டு கத்தாத. நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? நீ உயிரோட இருக்கணும்ல, குழந்தைய பார்த்துக்கணும்ல. அப்ப நீ என்ன பண்ற? இந்த புகார் கொடுக்கறது, போலீஸுக்கு போறது, இந்த புல்ல பூச்சி பிடிக்கிற வேலைலாம் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்க. இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட. என்ன புரியுதா? உனக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க பாரு, அவங்கள பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. நல்லா கேட்டுக்க, நாங்கள் உன்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். மீறி ஏதாவது பண்ண அடுத்த நொடி நீ போனந்தான். அப்புறம் உன் குழந்தை நிரந்தரமா அனாதை தான். ஹலோ ஹலோ, நீ உயிரோட இருக்கணும்ல, உயிரோட இருக்கணும்ல, குழந்தைய பார்த்துக்கணும்ல, குழந்தைய பார்த்துக்கணும்ல. அப்புறம் உன் குழந்தை நிரந்தரமா அனாதைதான். வா, பஸ்ல ஏறியா இல்லையா? எதுக்கு நிக்கிற?
ஹலோ, நான் புவனா பேசுறேன். ஆ சொல்லுங்க புவனா. பாரதி எங்க இருக்கீங்க? டிஜிபி ஆபீஸ் வெளியில தான் இருக்கேன். அருணு கூட வந்திருக்காரு. கலா ஆகாஷ் விஷயமா டிஜிபியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். நேத்தே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணனே புவனா. ஆமா ஞாபகம் இருக்கு. ஆனா ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துறாதீங்க. ஏ என்னாச்சு புவனா? இன்னும் எதுக்கு போஸ்ட்போன் பண்ணணும்? ஏதாவது ப்ராப்ளமா? ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல பாரதி. ப்ளீஸ் இல்லத்துக்கு நீங்க வர முடியுமா? ப்ளீஸ் வரீங்களா? அருணுக்கு டிஜிபியை பர்சனலா தெரியும். வரேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ போகலனா அருணுக்கு தர்ம சங்கடம். அதான் யோசிக்கிறேன் புவனா. சாரி பாரதி, பிரச்சனை கொஞ்சம் கிரிட்டிக்கல். எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி இதுக்காக தயவு செஞ்சு டிஜிபியை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரா இல்லத்துக்கு வந்துருங்க ப்ளீஸ். அருண் கிட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுங்க. ஐ எம் சோ சாரி பாரதி. இட்ஸ் ஓகே, நான் வரேன். யூ டேக் கேர். வச்சிடுறேன். என்னாச்சு பாரதி? யார் ஃபோன்ல? இல்லத்துல இருந்து புவனா தான் பேசினாங்க. ஓ வெல், நீங்கள் பேசுறதை கவனிச்சேன். ஐ திங்க் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எஸ் அருண். என்னாச்சு? ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை அருண். ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லைன்னு மட்டும் சொன்னாங்க. பாரதி, இப்போ என்ன பண்ணலாம்? அதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு அருண். ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? புவனா டிஜிபியை சந்திக்க வேணான்னு சொல்கிறாங்க. என்னது? எனிதிங் சீரியஸ்? ஐ ஹோப் ஸோ. கலா விஷயமா கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேணான்னு கிளியரா சொல்லிட்டாங்க. என்ன சடனா இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்? கலாக்காக இல்லைனாலும் கவிதாக்காவது ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஈகரா இருந்தேன். அவங்க பேசுறத பார்த்தா அங்க ஏதோ அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் மட்டும்தான் இப்ப என்னால கெஸ் பண்ண முடியுது. மற்றபடி காட் ஒன்லி நோஸ். இந்த மாதிரி கேஸில் இதெல்லாம் யூஷுவல் தான். இதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காம நெக்ஸ்ட் மூவ் பாருங்க பாரதி. ஐ வில் டேக் கேர். கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம். ஆனா டிஜிபி உங்களை பத்தி என்ன நினைச்சுப்பாரு? அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவர் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணா நல்லா இருக்குமா? அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி அருண், இப்படி ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை பாரதி, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் அவரை சந்திக்க போனாலே அவர் ஏதோ சீரியஸ் இஷ்யூன்னு புரிஞ்சுப்பாரு. என்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போவுமே எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். ஸோ இதோட சீரியஸ்னஸ் அவருக்கு கண்டிப்பாக புரியும். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி சொன்னாலே போதும். யூ டோன்ட் வரி பாரதி. சாரி அருண். புவனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. இப்போ இல்லத்துக்கு எப்படி போவீங்க? நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல அருண், நான் கால் டாக்ஸி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். எதுக்கு பாரதி? வேணாம், நான் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் அருண். என்னதான் டிஜிபி உங்களுக்கு க்ளோஸ்னாலும் ஃபோனில் கேன்சல் பண்ணுறது எனக்கு என்னவோ எம்பாரசிங்காக இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நீங்கள் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன் அருண். ஆர் யூ ஷுவர்? நீங்கள் போயிடுவீங்களா? எஸ் அருண், நான் பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறேன். பை. பாப்பா மனோஜ், உட்காரு.
புவனா பாரதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, நாம நல்லது செய்ய போய் ஏதாவது புது பிரச்சனை வேணாம்ப்பா. ஆமா மனோஜ், அதான் டிஜிபியை பார்த்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேணான்னு பாரதியை திரும்பி வர சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாம அமைதியா இருக்கிறது தான்ப்பா நல்லது. பொறுமையா இருக்கிறவங்கள தான்ப்பா கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு. கலா ஒரு வாயில்லா போச்சு, அந்த பொண்ணை ஒருத்த மிரட்டி இருக்கான் பாரு. சை, ரொம்ப பயந்துட்டாப்பா கலா. உண்மைதான்ப்பா. ஆனா இப்போ வேகத்தை விட விவேகம் தான்ப்பா ரொம்ப முக்கியம். எங்க போயிட போறான் பாத்துக்கலாம். எதுவும் இல்லைனாலும் தான் குழந்தை வளர்றதையாவது கலா பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லைன்னா பாவம்பா, தனி மனுஷியா இருக்கிற அந்த பொண்ணு பயப்படாம என்னப்பா பண்ணும்? திருட்டு ராஸ்கல் ஏதோ ஏமாத்திட்டு போனதோட இல்லாம என்னென்ன வேலை செய்யறான் பாரு. உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு மனோஜ். நம்மால யோசிச்சு கூட பார்க்க முடியாத மோசமான கிரிமினல் விஷயங்களை சர்வ சாதாரணமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஒருத்தன் இதை செய்யறான்றப்போ ரொம்ப பயமா இருக்கு மனோஜ். உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. வலியது வெல்லும். இயற்கையோட நியதியா தானப்பா. அதான் இப்போ இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போனமேன்னு ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாம எப்படி இப்படியெல்லாம் இருக்காங்க மனோஜ். பாரதிய வேற இதுல ஹெல்ப் கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம். அப்பா, பாரதி மற்ற நார்மல் பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ரெஸ்ட் எடுங்கப்பா, நாங்க பாத்துக்கோம். சரிப்பா, நீ புறப்படு. அங்க என்னாச்சோ தெரியலையே. வாங்க பாரதி. என்னாச்சு? பாரதிமா, போலீஸ்லாம் வேண்டாமா? நீங்க போலீஸ்ல எல்லாம் கேஸ் கொடுக்கலாமா? வேணாமா? எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இல்ல கலா, நான் கம்ப்ளைண்ட்ல எதுவும் கொடுக்கல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாமா? என் பொண்ணை பாக்குற பாக்கியம் மட்டும் எனக்கு இருந்தா போதும். போலீஸ் கேஸ்லாம் எதுவும் வேண்டாமா? கலா, ஒன்னும் ஆகல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்க தைரியமா இருங்க. நாம தான் கேஸ் எதுவும் கொடுக்கல, எந்த பிரச்சனையும் வராது. சரிமா. உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா உங்க விருப்பம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அழாதீங்க, அமைதியா இருங்க. கேஸ் எதுவும் வேண்டாமா? சரி, கேஸ் எதுவும் வேணாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு அதை மட்டும் சொல்லுங்க. எதுக்குமா அதெல்லாம் வேணாமா? இல்ல கலா, உங்களை என்ன நம்ம எல்லாரையும் யாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னு நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? இத சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா சொல்லுங்க கலா. நான் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேம்மா. போன் வந்துச்சு. யார் பேசுனாங்க? தெரியலம்மா. ஆகாஷ் விஷயமா போலீஸ்க்கு போனா நான் அவ்வளவுதான் சொன்னாங்கம்மா. வேற என்ன சொன்னா? அவன் என்ன மிரட்டினாமா. நீ உயிரோட இருக்கணும்ல, குழந்தைய பாத்துக்கணும்ல.
அப்போ நீ என்ன பண்ணுற? இந்த புகார் கொடுக்கறது, போலீஸுக்கு போகிறது, இந்த புல்ல பூச்சி பிடிக்கிற வேலைலாம் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்க. இல்லை நீ உயிரோடு இருக்க மாட்டே. என்ன புரியுதா? உனக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க பாரு, அவங்கள பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. நல்லா கேட்டுக்க, நாங்கள் உன்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். மீறி ஏதாவது பண்ண அடுத்த நொடி நீ போனந்தான். அப்புறம் உன் குழந்தை நிரந்தரமா அனாதை தான். ஹலோ ஹலோ, ஏற்கனவே பெத்த பொண்ணு கண் முன்னாடி இருந்தோம். அம்மான்னு சொல்லவும் முடியாம வாழவும் முடியாம நடப்படமா தாமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆகாஷ பத்தி தெரிஞ்சு இனி என்னமா ஆக போகுது? அம்மாவா என் குழந்தைய பாத்துக்க முடியலனாலும் யாரோ ஒருத்தியா என் பொண்ணு இங்க வளர்றத நான் கண் குளிர பாத்துட்டு இருக்கேம்மா. அது கூட இல்லாம என்ன கொன்னுடுவேன்னு சொல்றாங்கம்மா.